கருவேப்பிலை பொடி செய்கிறது எப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். கருவேப்பிலை பொடி எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் 2 குத்து கருவேப்பிலை, அதாவது 2 ஃபுல் கை எடுக்கிற மாதிரி 2 கை கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். சட்டியில் நல்லெண்ணெய் விட்டு 1/2 கப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதே 1/2 கப்பில் உளுந்து பருப்பு எடுத்துக்கலாம். நீங்கள் தோலோட கூட இருக்கிற பருப்பு எடுத்துக்கலாம், இல்லை தோல் இல்லாத பருப்பு கூட எடுத்துக்கிடலாம். 1/2 கப்பு நிலக்கடலை எடுத்துக்கலாம். இதையும் நம்ம வறுக்கலாம். இதே 1/2 கப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. நீங்கள் கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம். சின்ன எலுமிச்சம்பழம் சைஸுக்குரிய புளி நான் அதையும் சேர்த்து எண்ணெயிலே வதக்கிக்கிறேன். இது எல்லாமே நீங்கள் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலர் மாறுற அளவுக்கு லைட்டாக நீங்கள் வறுத்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்றாப்பில் 10 வத்தல் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம். இது நமக்கு எல்லாமே லைட்டாக கலர் மாதிரி நல்ல ஒரு ஃப்ளேவர்ட் ஸ்மெல் வரும். அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இப்போ நம்ம இதை நல்லா வறுத்துட்டோம். இதை அப்படியே நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றி இதை ஆற வச்சிடலாம். அதே சட்டியில் நீங்கள் கொஞ்சமாக நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. பூண்டை நீளவாக்கா நறுக்கி வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். பூண்டு இந்த மாதிரி நம்ம ப்ரௌன் கலரில் நல்லா வறுத்த பிறகு இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம கருவேப்பிலையை வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். முதல்ல நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த பருப்பு வகைகளை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் காயப்பொடியும் சேர்த்துக்கோங்க. இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இந்த கட்டி கட்டியாக இருக்கிறத அப்படியே நீங்கள் உடச்சி விட்ருங்க. கொஞ்சம் சூடாக இருக்கும். ஏன்னா நம்ம அரைச்சி எடுத்துருக்குறோம் இல்லையா. இது ரொம்ப மையாக இருக்காது, ஓரளவுக்கு நரன்னு இருக்கும். அப்படின்னா தான் அந்த பொடி பதத்தில் இருக்கும். பூண்டை அடித்து எடுத்துக்கலாம். கல்லுப்பு எடுத்து அதையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். லாஸ்ட்டில் நம்ம கருவேப்பிலையை நல்லா பவுடராக்கிக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக நம்ம வறுத்து வச்சுருக்கோம். வறுத்து வச்சுருக்கிற உப்பை சேர்த்துக்கலாம். இதை நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால் நம்மளுடைய கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த கருவேப்பிலை பொடி ரொம்ப சத்து உள்ளது. கருவேப்பிலையில் நிறைய அயன் இருக்கிறதுனால இரத்த குறைபாடு உள்ளவங்க, அதே நேரத்தில் முடி உதிர்தல் மற்றும் நமக்கு கண் பார்வை கம்மியாக இருக்கிறவங்க, அப்படி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கருவேப்பிலையை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த கருவேப்பிலை பொடியை நம்ம பொடி தோசை பண்ணுறதுக்கு, அதே நேரத்தில் நம்ம சாதத்தில் போட்டு பசிஞ்சு சாப்பிட்றதுக்கு, இன்னும் நம்ம என்னென்ன டைம்லலாம் நமக்கு பொடி தேவைப்படுதுன்னு நினைக்கிறோமோ அந்த டைம்லலாம் இந்த கருவேப்பிலை பொடியை யூஸ் பண்ணலாம். எண்ணெயிலே வறுத்து பண்ணியிருக்கிறதுனால இதை பாட்டிலில் போட்டு வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் 1 மாதம் வரைக்கும் நமக்கு கெடாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் கூட கொஞ்ச நாள் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இட்லி, தோசை, அப்புறமா நமக்கு ரைஸில், சூடான ரைஸில் பொடி தோசை பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கருவேப்பிலை பொடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சோண்டு கருவேப்பிலையை நீங்கள் இப்படி ப்ளெயினாக கசக்கி போட்டிங்கன்னு சொன்னால் அதோட ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும். இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை சாதம் ரெடி. நல்லா ஆறின உடனே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது கூட நீங்கள் தேங்காய் மிக்ஸ் பண்ணி துவையலாக கூட சாப்பிட முடியும். சுடுசோறு மற்றும் இட்லி, தோசை, சுடுசோறு எல்லாத்துக்கும் நீங்கள் இதை பொடியாக யூஸ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.